என் தாய் பெற்ற அந்த மகன் நானா இப்ப இல்லை. இந்த உடலையே எங்க அம்மா எனக்கு கொடுத்த அந்த உடல் இல்லை. இந்த உடலே அவ்வளவு சேஞ்ச் ஆகி போச்சு. இந்த காலகட்டத்தோட ரேடியேஷன் வேற, அந்த காலகட்டத்தோட ரேடியேஷன் வேற. அந்த காலகட்டத்தில் நான் பணி செஞ்சது எதற்காக, என்னத்துக்காக நான் பணி செஞ்சேனோ அதுக்கான ரேடியேஷனோட அந்த சக்தியில பணி செஞ்சேன். இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த ரேடியேஷன்ல அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரியே பணி செய்ய மாட்டேன். இப்போ திருச்செந்தூரில் ஒரு காலகட்டத்தில் கடல் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான்லாம் சில பிறப்புகளில் அது தரை மார்க்கத்தில் நான் பயணிச்சிருக்கிறேன். அது இன்னைக்கு கடலாக இருக்குது. இப்போ இது மக்கள்கிட்ட கடத்தும் போது வியர்ப்பாக இருக்கலாம், ஆனால் அது உண்மை. இப்போ எனக்கு என்னை மட்டும் காட்டி கொடுக்கறதுக்கு இல்லை, ஒட்டுமொத்தமான இந்த பூமியில் இருக்கிற சில இடங்களை பற்றியோ சில மனிதர்களை பற்றி அவர்களுடைய ஏன் பிறந்தாங்க, என்ன வாழ்க்கை, ஒருத்தன் ஏன் திருடுறான், ஒருத்தன் ஏன் நல்லவனாக இருக்கிறான், ஏன் இப்படி பயணிக்கிறான், ஒருத்தன் ஏன் இப்படி பயணிக்க மாட்டான். ஆனால் அவங்க செய்கிற வேலைகள் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே ஒரு மறைப்பு இருக்கு, அது அவங்களுக்கே தெரியலை. இது பிரபஞ்சம் என்னன்னா உன் ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த காலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை பயன்படுத்திக்கன்னு மட்டும்தான் பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா எனக்குன்னு லட்சியமே கிடையாது. நாங்கள் ஒரு விஷயம் தான் சொல்கிறோம், அங்கே நாங்கன்னு ஒன்று இல்லை. பிரபஞ்சம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை நாங்கள் வேலை செய்கிறோம். பிரபஞ்சம் இந்த நிமிடம் எதையுமே செய்யாதன்னா நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி இந்தியாவில் எத்தனையோ நீங்கள் சாமியார்கள் எடுத்தீங்கன்னா முன் ஜென்மத்தோட என்ன பதிவில் வேலை செய்கிற ஒரு ஒர்க்கு தான் இது பிரபஞ்சத்தால் ஒருபொழுதும் இந்த செயல் வடிவத்தை அதுங்க ஆதரிக்கிறதோ என்கரேஜ் பண்ணுறதோ கிடையாது. இப்போ இருக்கிற மனசை சும்மா ஒருங்கிணைத்து நம்ம ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அமைதியாக அப்படியே ஆழ்ந்த தியானத்தில் போனால் நீங்கள் காலி பாத்திரம் கிடையாது. 25 நிமிஷம் காலி பாத்திரமாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மேலே குப்பையை அள்ளி கொட்டிடுவாங்க. இப்போ இங்கே இருக்கிற போதனை, இங்கே இருக்கிற கொடுக்குற விஷயங்கள் எல்லாருமே அந்த குருவாக இருக்கிறவருக்கே அவருடைய மறைப்பையே அவருக்கு தெரியணும். என்னையும் உட்பட தான் நான் சொல்கிறேன். நம்ம மக்கள் பணி மனிதர்கள் மாதிரி இறை பணி செய்ய முடியாது. அப்போ அதில் ஒரு பெரிய சேஞ்ச் உருவாகணும். அப்போ மனிதனாக இருக்கப்பட்டவன் உள்ள மனித தன்மையிலேருந்து மனித செயல்பாட்டிலேருந்து விடுபடணும். என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம், என் தாய் பெற்ற அந்த மகன் நானா இப்ப இல்லை. இந்த உடலையே எங்க அம்மா எனக்கு கொடுத்த அந்த உடல் இல்லை. இந்த உடலே அவ்வளவு சேஞ்ச் ஆகி போச்சு. அந்த மாதிரி அலைவரிசையில எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ என்னுடைய ஊர்ல இருந்த மாதிரி நான் இல்லை. இப்ப எனக்குள்ள இருக்கிறது இந்த முழுக்க இந்த வெட்ட வெளியில இருக்கிற பிரபஞ்சத்தோடைய அலைவரிசை இருக்கு. இந்த அலைவரிசைக்குள்ள இருந்து நான் என்ன பார்க்குறோம், என்ன செயல் பண்றோம் அப்படின்னா, எதற்காக இந்த மாதிரி அலைவரிசை மாறுனுச்சு, எதற்காக இது மாதிரி கிடச்சிச்சு, என்ன ரீசன், நம்ம ஒருவேளை தியானம் பண்ணுறதுனால கிடச்சிச்சா, இல்லை நமக்காக என்ன அடிப்படையில் இது கிடச்சிச்சு அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அந்த அடிப்படையை பார்க்கும்போது இது பூர்வ ஜென்மத்திலே இது இயல்பாகவே எனக்குள்ளே இருந்து இந்த உடல் இல்லாமல் பல்வேறுபட்ட உடல்களில் நான் இந்த மாதிரி பணி செஞ்சுருக்கேங்கிறத என்னால் அதை பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் மனிதனாக இருக்கும்போதும் நான் எந்தெந்த உடலெல்லாம் யாரெல்லாம் நான் ஒரு அவதாரம் ஒரு பெரிய ஆளாக நான் எனக்குள்ள நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சனோ அவங்கெல்லாம் எனக்கு சிறு வயதுலேருந்து கொஞ்சம் நான் வளர்கிற காலகட்டத்தில் கனெக்ட் இருந்துச்சு. அவங்களுக்கும் எனக்கும் ஒரு இன்சிடெண்ட்டாக நிறைய விஷயங்கள் எனக்குள்ள அந்த தாக்கமும் அந்த கனெக்ட் இருந்துச்சு. ஆனால் அது இப்படித்தான் அப்படிங்கிறத என்னால் அந்த கால்குலேஷனில் என்னால் அதை கனெக்ட் பண்ண முடியல. ஆனால் இவங்க லைஃப்பை எனக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அவங்க லைஃப்பை பற்றி இருக்கிற செயலும் எனக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும்.
இதெல்லாம் எனக்கு இல்லை இருந்திருக்கு. அப்புறம் நான் மாற்றமாக தியானத்துக்குள்ளே அடைஞ்சதுக்கப்புறம் அந்த லைஃப்பையும் நாம் தான் செயல்பட்டுருக்கோங்கிறதெல்லாம் எனக்கு நிறைய இந்த மாதிரிலாம் நான் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கிடச்சிச்சு. அப்போ அதுக்குள்ளேயும் 2 டைமென்ஷன் இருக்கு. இந்த காலகட்டத்தோட ரேடியேஷன் வேற, அந்த காலகட்டத்தோட ரேடியேஷன் வேற. அந்த காலகட்டத்தில் நான் பணி செஞ்சது எதற்காக, என்னத்துக்காக நான் பணி செஞ்சேனோ அதுக்கான ரேடியேஷனோட அந்த சக்தியில் பணி செஞ்சேன். இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த ரேடியேஷனில் அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரியே பணி செய்ய மாட்டேன். இந்த காலத்துக்கு என்னவோ அந்த இது மாதிரி தான். ஆனால் அதுக்குரிய ஆளாக தான் நான் வந்து தெரிஞ்சிருக்கிறேனே வஞ்சிய. ஆனால் 2க்குமே வெவ்வேறு டைமென்ஷன் இருக்கு. இப்போ 2மே புதுப்பிக்கப்பட்டிருக்கு, 2மே மாடுலேஷன் மாறி இருக்கு, 2மே அந்தந்த கால சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அது வந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து உணரணும். ஒருத்தர் தான், ஆனால் வெவ்வேறு காலகட்டத்துக்கு அவர் வரும்போது அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அந்த பரிணாம மாற்றங்கள், அந்த அலைவரிசை மாற்றம் வந்து அவர் வந்து பெறாருன்னு அர்த்தம். ஒரு சூரியன் தான், ஆனால் கோடான கோடி வருடமும் ஒரே சூரியனா நமக்கு தெரியும். ஆனால் ஒரே சூரியனா அது இருக்காது. அதுக்குள்ளே நிறைய சேஞ்ச் ஓவர் இருக்கு, நிறைய மாற்றங்கள் அந்த சூரியனே அடையும், தன்னையே அது வந்து புதுப்பிச்சுக்கும். அந்த மாதிரி இயற்கையில் இருக்கு. பூமியே சுழற்சியிலேயே நிறைய புதுப்பிக்கு நடப்போம். அந்த மாதிரி தான் உலகத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் ஊரில் எந்த ஊரில் ஊட்டி இருந்தாலும் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊட்டி அப்படி கிடையாது. புரியுதா? சுடுகாடாக இருந்த இடம் பூமி நல்ல சோலையாக மாறும், சோலையாக இருந்த இடம் சுடுகாடாக மாறும். இப்போ திருச்செந்தூரில் ஒரு காலகட்டத்தில் கடல் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான்லாம் சில பிறப்புகளில் அது தரை மார்க்கத்தில் நான் வந்து பயணிச்சிருக்கிறேன். அது இன்னைக்கு கடலாக இருக்குது. இப்போ இது வந்து மக்கள்கிட்ட கடத்தும் போது வியர்ப்பாக இருக்கலாம், ஆனால் அது உண்மை. அன்னைக்கு தரை மார்க்கம், இன்னைக்கு அது கடல் மார்க்கம். அப்போ அந்த இடம் இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து நகரப்புறங்களில் எத்தனையோ சோழர்கள் ஆண்ட பூமியில் தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெவ்வேறு மாதிரி இடங்கள் எல்லாமே இன்றைக்கி சாதாரண ஒரு 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 விவசாயியோ ஒரு சாதாரண அந்த அரண்மனையில் அவ்வளோ பெரிய ராஜா வாழ்ந்த இடத்துல ராஜாவே குடியிருந்த அவர் வந்து தீர்ப்பு சொன்ன இடத்துல அவங்க வீடு கட்டி இருக்கிறாங்க. அது ராஜா இடமே தெரியாது. சில பகுதியை மட்டும் அரண்மனை அப்படின்னு சொல்லி கையகப்படுத்தி அரசாங்கம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த சில பகுதி மட்டும்தான் அரண்மனையாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு தஞ்சை நகரமே அரண்மனையா இருந்திருக்கு. அப்போ தஞ்சை நகரமே வந்து அரசாங்க கையில் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மைல் 3 மைல் தூரத்துக்கு மட்டும் அவங்க வந்து அந்த அரண்மனையா பழைய கட்டடம் இருக்கிறத மட்டும் வரையறை பண்ணி வச்சிருக்கிறாங்க. பாக்கி எல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. அப்படியானா ஒரு ஒரு செயல் வடிவம் இருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னா அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அழியும், ஒன்று திருப்பி ரெக்கவர் ஆகி வேற வடிவத்தில் வரும். இந்த மாதிரி புதுப்பிக்கப்படும், இந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் வரும். அந்த மாதிரி தான் மனித வடிவத்தில் நிறைய பேர் தன்னுடைய பல ஜென்மங்களாக தேடுற ஒரு பொருள் கிடைக்காத பட்சத்தில் ஒரு ஜென்மத்தில் அவருக்கு கிடைக்கிறதுக்கான அந்த கால சூழல் உருவாகும். அப்போ அவர் எதெல்லாம் அவர் விரும்பினாரோ அதையெல்லாம் அடையிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அவர் பல ஜென்மத்தோடைய செயல் வடிவத்தை அடையிறதுக்கான அத்தனை வரமும் அத்தனை வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கும். அதுக்கான வாய்ப்பு சூழல் இருக்கும்போது அவர் பணி செய்கிறாரு. அப்போ இந்த பணியை அந்த நேரத்தில் யாரும் வரல அப்படின்னா அது மக்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. எங்களை மாதிரி ஆள் வந்தது தான் இங்கே மிஸ்டேக்கு. இப்போ ஆள் வரலன்னா அந்த பணிக்கு வந்து பணி செய்கிறவரை மக்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து எதற்காக வந்திருக்கிறோம், என்ன ஏதுங்க இருக்கிற எல்லா சூழல்களையும் எங்களுக்கு காட்டும் போது ஆப்போசிட்டில் என்ன யார் அவர் வேலை செய்கிறாரு, எதற்காக வேலை செய்கிறாருன்னு தெரிஞ்சாதான் இப்போ எங்களை நாங்கள் வேலை செய்ய முடியும். இப்போ எனக்கு வந்து என்னை மட்டும் காட்டி கொடுக்கறதுக்கு இல்லை, ஒட்டுமொத்தமான இந்த பூமியில் இருக்கிற சில இடங்களை பற்றியோ சில மனிதர்களை பற்றி அவர்களுடைய ஏன் பிறந்தாங்க, என்ன வாழ்க்கை, ஒருத்தன் ஏன் திருடுறான், ஒருத்தன் ஏன் நல்லவனாக இருக்கிறான், ஏன் இப்படி பயணிக்கிறான், ஒருத்தன் ஏன் இப்படி பயணிக்க மாட்டான். இப்போ ஒரு குழந்தை வந்துச்சு, அதுக்கு சந்திரன் கலை அந்த சுவாசம் நல்லா இருக்குது, சூரிய சுவாசம் அவருக்கு நல்லா இல்லை. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் மருத்துவ ரீதியாக அணுகிறது வேறு. இப்போ என்கிட்ட அதை வந்து எளிதாக அந்த பெற்றோர்களுக்கு நான் கடத்த முடியுது. இதை நான் எப்படி அறிய முடியும்? ஸ்கேன் ரிப்போர்ட் என்கிட்ட கிடையாது, எந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, நான் எந்த பிளட் டெஸ்ட்டும் எடுக்கலை, எந்த விஷயமும் இல்லை. ஆனால் அந்த தாய் தந்தை அது வந்து உறுதிகள் அதை வந்து என்ன செய்யுது அந்த குழந்தைக்குங்கிறத நம்பகத்தன்மையோடு சொல்கிறோம். அது அவங்க நடந்திருக்கிறத ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த செயலை என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஜீவன் எப்படி அதுக்குள்ளே வந்துச்சு, அந்த ஜீவனை பற்றியே தெரிஞ்சுக்கிற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம்.
அப்போ அந்த ஜீவனுக்குள்ள, அந்த உடலுக்குள்ள, அந்த உடலையும் ஜீவனையும் ரெண்டையுமே அது என்ன தன்மையில் வேலை செய்யுதுங்கிறத எங்களால் உணர முடியுது. அப்போ உணர பட்சத்தில் அதுக்கு என்ன தேவை, அது என்ன மாதிரி இருக்குது, அது எப்போ ரெக்கவர் ஆகும், அது என்ன மாதிரி செயல்படுத்தலாம், அது ஒரு மருத்துவத்தை கூட போகலாம். ஆனால் அது எப்படி இருக்குங்கிறத குறைந்தபட்சமாச்சும் நாங்கள் அறிஞ்சு அதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஒரு செயல்படுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் உணர்றோம். அப்போ எல்லா பொருளையும் உணரும் போது இந்த பொருள் எதுக்கு வேலை செய்யுது, அப்போ அது என்ன நினைக்குதுன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி தான் அது குருவாக நிற்கிது. அது ஆசிரமம் நடத்துது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்குது. அது என்ன சொல்லுது, குருவா இருக்கிற நான் 1000 பேத்துக்கும் கண்டக்ட் பண்ண முடியாது, கிளாஸ் எடுக்க முடியாது. அதனால என்கிட்ட இருக்கிற ஒரு 15, 20 பேர், 50 பேர், 100 பேரை நான் தயார் பண்ணி ஆசிரியராக விட்டு அவர்களை வச்சு பல மாணவர்கள், பல லட்சம் மாணவர்கள் வர்றாங்க, வகுப்பு எடுக்க வைக்கிறோம். அவர்களுக்கு தேவையான இந்த தியானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுலேருந்து தேர்வு ஆகி வர்றவங்களை நான் எண்களை உட்காந்து அவங்களோட ஒரு கலந்துரையாடலோ இல்லை ஒரு ஆசீர்வாதமோ நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரு செக்சராக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்குள்ள அவங்கள பொறுத்தளவுக்கு இது ஒரு கலை, இது ஒரு புனிதமான கலை, இது தியானம், மனித குலம் மேம்படணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் வெறும் காசு பணத்துக்காக நாங்கள் செய்யலை, காசு பணம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு. அது உறுதி, அது நியாயம்தான், அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க செய்கிற வேலைகள் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே ஒரு மறைப்பு இருக்கு, அது அவங்களுக்கே தெரியலை. இது பிரபஞ்சம் என்னன்னா உன் ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த காலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்திக்கன்னு மட்டும்தான் பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. பிரபஞ்சம் மிக சரியாக தான் அவர்கிட்ட கொடுத்துருக்கு. அந்த பிரபஞ்சம் பல முறை உனக்கு இன்னும் நீ நிறைய பாதைகள் போகணும்னு அவருக்கு பல முறை உணர்த்தி இருக்கலாம். அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ, எந்த ஆசையை தீர்த்துக்கொள்ள வந்தாரோ அதுக்குள்ளே தான் நிற்கிறார். எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா எனக்குன்னு லட்சியமே கிடையாது. நாங்கள் ஒரு விஷயம் தான் சொல்கிறோம், அங்கே நாங்கன்னு ஒன்று இல்லை. பிரபஞ்சம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை நாங்கள் வேலை செய்கிறோம். பிரபஞ்சம் இந்த நிமிடம் எதையுமே செய்யாதன்னா நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ எங்களுக்குள்ள நாங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஆசைப்படுறோம், ஒரு காரியத்தை செய்யணும், பலன் ஜென்மத்தில் இருக்கிறோம்ல, அதையெல்லாம் முறையடித்து, அதையெல்லாம் களைஞ்சு, அதையெல்லாம் சரி செஞ்சு தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கு. அப்போ எங்களுக்கு அந்த மாதிரி சூழல் இல்லைன்னா நாங்களும் பல ஜென்மத்தில் இருந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு, பல ஜென்மத்தில் இருந்த கனவு திட்டத்தை கொண்டு இல்லை மக்கள்கிட்ட லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையை தான் செய்வோம். அப்போ இதை தான் நாங்கள் மிக சரியாக இது ஒருத்தருடைய எண்ணத்தால் உருவான செயலை ஒரு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இந்தியாவில் எத்தனையோ நீங்கள் சாமியார்கள் எடுத்தீங்கன்னா முன் ஜென்மத்தோட எண்ண பதிவில் வேலை செய்கிற ஒரு ஒர்க்கு தான் இது. இது பிரபஞ்சத்தால் ஒருபொழுதும் இந்த செயல் வடிவத்தை அதுங்க ஆதரிக்கிறதோ என்கரேஜ் பண்ணுறதோ கிடையாது. இது ஒவ்வொரு மனிதனுக்கும், இங்கே இருக்கிற ஒரு நடிகராக இருக்கட்டும், இங்கே இருக்கிற தொழிலதிபராக இருக்கட்டும், பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. அதனால் நேரடியாக கடவுளே உனக்கு இந்த பல கோடியை சம்பாதிக்கிறதுக்கான நான் ஆசீர்வாதம் பண்ணி உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்கேங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் பல ஜென்மத்தில் ஏழையாக இருந்து போராடி இருக்கிறார். அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சூழல் வரும்போது அந்த எண்ண பதிவுகளை அவர் நிறைவேற்றிக்கிறார். இவ்வளவுதான் விஷயம். அவர் என்ன பதிவுகளை நிறைவேற்றி விட்டுட்டு நான் சேவை செய்கிறேன், கடவுளே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, இறைவனால தான் இது சாத்தியம் அப்படின்னு மக்கள்கிட்ட கிளைம் பண்ணுறார். ஆனால் இறைவன் அப்படி ஒரு செயல் வடிவத்தை பண்ண மாட்டார். புரியுதுங்களா? அதை எல்லாரும் உணரணும். அதை உணர முடியலை. இப்போ மனிதர்கள்ட்ட இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதர்கிட்ட என்னன்னா, உங்களோட எண்ண பதிவேற்றத்தினால தான் நீங்கள் பல குருமார்களை தேடுறீங்க, பல தியானத்தை தேடுறீங்க, பல பேர்த்த சொல்லி வர்றீங்க. உங்களுக்கு பல முன்ஜென்மத்தினோட எண்ண பதிவும் இந்த ஜென்மத்தில் இருக்கிற எண்ண பதிவேற்றத்தோட தான் உங்கள் பிரயாணம் இருக்குது. இந்த எண்ண பதிவேற்றம் குறைக்கப்பட்டாதான் நீங்கள் முழுமையாக நீங்கள் யாருன்னு தெரியும். அதுக்கு பேர் தான் காளி பாத்திரங்கிறது. வெறும் காளி பாத்திரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை மொத்தமாக அந்த எண்ண பதிவேற்றத்தை, பல ஜென்மத்தில் இருக்கிற எண்ண பதிவேற்றத்தை சுத்தம் பண்ணாதான் அது பேர் காளி பாத்திரம்னு பேர். இப்போ இருக்கிற மனசை சும்மா ஒருங்கிணைத்து நம்ம ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அமைதியாக அப்படியே ஆழ்ந்து தியானத்தில் போனால் நீங்கள் காளி பாத்திரம் கிடையாது. 25 நிமிஷம் காளி பாத்திரமாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மேலே குப்பையை அள்ளி கொட்டிடுவாங்க. நீங்கள் 25 நிமிஷம் காளி பாத்திரமாக இருந்தாலும், அந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தாலும், அடுத்த தியானம் முடிச்சுட்டு 1 மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் திருப்பி நீங்கள் அழுக்காயிருவீங்க. திருப்பி உங்களை சுத்தம் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த தியானம் பண்ணும்போது நான் ஒரு காளி பாத்திரமாக சுத்தமாக இருக்கேன், அதுக்கப்புறம் அழுக்காகிறேங்கிறது உங்களுக்கு தெரியலை. நீங்கள் நல்ல தியானம் வருது, நல்லா இருக்கிறேன், ஒரு நல்ல செயல் வடிவத்தில் இருக்கிறேன்,
அப்படின்னு மட்டும்தான் நீங்க வந்து பார்க்கிறீங்களோ இல்லையா, அந்த காலி பாத்திரத்துக்கான முழு அங்கீகாரம் என்ன, ரெக்கவர் என்ன, அதை எப்படி உருவாக்கிக்கணும், அது எப்படி உருவாக்கப்படுது, அது எப்படி பிரபஞ்சம் வந்து அதை கனெக்ட் பண்ணுதுங்கிறத யாராலையும் உணர முடியல. அப்ப அதுக்குள்ள அப்படி இல்லை. இப்ப இங்க இருக்கிற போதனை, இங்க இருக்கிற கொடுக்குற விஷயங்கள் எல்லாருமே அந்த குருவா இருக்கிறவருக்கே அவருடைய மறைப்பையே அவருக்கு தெரியணும். புரியுதுங்களா? அப்ப வெட்ட வெளி அப்படிங்கிற ஒண்ணு என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆன்மா செயல்படுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆன்மா, அருங்கோணம்னு நம்ம பேர் வச்சிருந்தோம். ஆன்மாங்கிறது எல்லா உலகத்துல இருக்கிற ஞானிகள், மகான்கள்னு சொல்றவங்க எல்லாம் ஆன்மாவுல இருந்து செயல்படுற ஒரு பேட்டர்ன் இருக்கு. வெட்ட வெளியிலிருந்து செயல்படுறதுன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்ப இந்த வெட்ட வெளியிலேருந்து யாராலையும் அவ்வளோ சாமானியமா செயல்பட முடியாது. ஏன்னா ஆன்மாவையும் ஒருத்தர் கடக்கிறதுங்கிறது அவ்வளோ சாமானியான காரியம் இல்லை. இதை சொன்னா சில பேருக்கு புரியாது. அப்ப புரியறதுக்கு ட்ரை பண்றோம், நம்ம பேசுறோம். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கழிச்சு நம்ம வேலை முடிஞ்சிடும், நம்ம மறைஞ்சிருவோம், இல்லை ஏதோ ஒரு வேலையில போயிடுவோம். அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கழிச்சு நம்ம எழுதி வச்சது, பேசி வச்சதெல்லாம் மக்கள் கையில கிடைக்கும். மக்கள் வந்து படிப்பாங்க, மக்கள் தேடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் கழிச்சு அதையே கையில வச்சுக்கிட்டு அதை கீழே போட மாட்டாங்க, வச்சிருப்பாங்க. அதே ஞானி இன்னொரு வடிவம் அவதாரம் எடுத்து அவர் அந்த ரேடியேஷன்ல வந்து, நான் முன்னாடி ஒன்று கொடுத்துட்டு போனேன் பாரு, அது என்னோட புத்தகம் தான் சொல்ல மாட்டாரு. அந்த தியானம் வேண்டாம், அந்த புத்தகம் வேண்டாம், கீழே வை, நான் ஒரு தியானம் சொத்து தரேன் வா அப்படின்னு சொன்னா இவரை உதாசனப்படுத்துவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ லேட்டா அவர் பேசும்போது, இப்ப நான் பேசுறது எல்லாம் இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற இந்த ஆன்மாக்களுக்கு தான் பேசுறேன். இதெல்லாம் இன்னொரு 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் கழிச்சு தான் இதை பத்தி நான் யோசிப்பேன் அப்படின்னா அதை பத்தி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு கால சூழலுக்கு ஒரு விஷயம், ஒரு வடிவம் தேவை அப்படிங்கிறதுக்காகத்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து கிளியரா புரியாது. புரியறதுக்கு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி கொடுக்க முடியுமோ அதை சொல்றோம், அவ்வளோதான். இதை வந்து நீ புரிஞ்சிடணும், தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறது கிடையாது. இதோட நம்பகத்தன்மை அதுதான். அது வந்து நிறைய பேரால அதை உணர முடியல. அதனால தான் அது நேரடியாக நம்ம வந்து சொல்றோம், அது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிசிக்கலா இருக்கிற பொருள் நிலையானது இல்லை, உடலே நிலையானது கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த பிரபஞ்சத்துடைய தாரகம். நீயே உன் உடல், நீ உடல்னு ஒன்று வச்சிருக்கல, ஆன்மாவா இருந்த வேலை செய்யற நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்டே என்னன்னா, உடலே ஒன்றும் கிடையாது, இது ஒரு கூடு, அப்படிதான் அவன் சொல்றான். புரியுதுங்களா? உடலே ஒன்றும் கிடையாது, இது ஒரு கூடு, நிரந்தரம் கிடையாது இது அப்படிங்கிறான். அப்புறம் நானே நிரந்தரம் இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிறான் அவன். அப்ப அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டே என்ன வருதுன்னா, இங்க பிசிக்கலாவோ இதெல்லாம் இல்லை, நாம வந்து ஒரு ஒன்று வெற்றிடமா தான் செயல்படுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறோம் அப்படிங்கிறது அவன் கருத்தை. நான் சொல்லலை, இந்த உலகத்துல தோன்றுற நிறைய முக்கியமான ஆட்களுடைய கருத்துக்களே இதுதான். அப்ப பிசிக்கலா ஒரு விஷயத்தை நீங்க வைக்கிறது, பிசிக்கலா ஒரு குருவை வந்து ஃபார்ம் பண்றது, ஒரு குருவை லான்ச் பண்றதெல்லாம் ரொம்ப சாத்தியமற்ற செயல் தான். அது எல்லா நாளும் சாத்தியமா இருக்காது. அப்ப நாங்களே என்ன சொல்றோம்னா, பிசிக்கலா இருக்கிற எங்களை ரொம்ப நீங்க வந்து பார்க்கணும், எங்ககிட்ட இருந்து சில விஷயம் தெரிஞ்சுக்கணும், எங்களை வணங்குறதோ கொண்டாடுறதோ இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறதான் சொல்றோம். ஏன்னா இது நிரந்தரம் கிடையாது. இதுக்கப்புறம் இது வந்து இதோடைய அலைவரிசை தான் நிரந்தரம், இந்த பிசிக்கல் நிரந்தரம் கிடையாது. இதுகிட்டேருந்து வர்ற அலைவரிசையை தான் நீங்க வந்து எடுத்துக்கணுமே வந்து. இந்த பிரபஞ்சத்துல அலைவரிசையா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒரு உருவத்தை நீங்க கும்பிட்டுருக்க மாட்டீங்க. அலைவரிசையா உங்களுக்கு பார்க்க தெரியாதனாலதான் நீங்க ஒரு உருவத்தை பிடிச்சிக்கிட்டு அலையிறீங்க. இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு அலைவரிசை, இந்த கடவுளுங்கிறது ஒரு சக்தி. சக்திங்கிறதுக்கு உருவம் கிடையாது. சக்திங்கிறது எப்படி உருவம்? கையில போய் உருவத்தை கையில பிடிக்க முடியுமா? இல்ல உருவத்தை போய் கட்டி பிடிக்க முடியுமா? என்ன செய்ய முடியும்? அப்ப நீங்க என்னைக்கோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் ஒரு குருநாதர் தேவைப்பட போறாரு? தேவைப்பட்டிருக்க மாட்டாரு.